ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட இருந்து செக்கை வந்து பிடுங்குந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரம்ப் கார்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. விடுகு கௌதம் அவங்க வந்து எவ்வளோ கோவப்படுறாங்களோ கோவப்பட்டு அவங்களே வந்து நம்மளை வந்து செக்கை கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய மாசாவும் கெத்தா வந்து சொல்கிறாங்க. மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு என்னுடைய மொபைலில் வந்து ஒரு குறும்படம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா கெத்தாக போயிட்டு அந்த மொபைலை வந்து எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஜானி வந்து வாய் திறந்து பார்க்குறேன், என்னடா வீடியோ, என்னடா எனக்கு அந்த ட்ரிக்கை சொல்லித்தாங்கடா, நானும் அந்த பைரவியை வந்து தூக்கி போட்டு மெரிச்சாதான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் அவங்கள வந்து பார்க்க விடுறதுல நம்முடைய இலக்கிய அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி வந்து காட்டினது பார்த்தீங்கன்னா மேடம் வீடியோ எப்படி ஹெச்டி கிளாரிட்டியாக வந்து அல்ட்ரா ஹெச்டியில் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ வச்சுட்டு இந்த இலக்கிய சனியை முடிச்சவங்க நம்மளை வந்து மிரட்டிட்டு இருக்காளே, நம்ம காசெல்லாம் இப்படியே வந்து கரியாயிருமோ அப்படின்ற மாதிரி வந்து கட்டுப்பாய் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மேடம் செக்கை கொடுக்குறீங்களா, நாங்கள் வந்து போகவா அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு ஓகே ஓகே இதாங்க செக்கை வந்து எடுத்துகிட்டு போங்க, நல்ல நேரம் மூடுறதுக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவி வந்து பயந்து பாம்பிக்கிட்டு அந்த செக்கை கொடுத்து நம்மளுடைய கௌதமி இலக்கியாவை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி யோசிக்கிறாங்க, என்னடா செக்கு அது, என்னடா வீடியோ நம்மளை வந்து பார்க்கக்கூடாது பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பைரவிக்கு கேட்கலான்னா அவள் முறைக்கிறதுலே வந்து பயந்து ஓடுறாங்க. இதுக்கப்புறம் பைரவி பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறான்னா நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் வந்து எங்கே போகிறாங்க, எந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்கை வந்து வாங்கியிருக்காங்க, எந்த இடத்துல செக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதால வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து போக போகிறாங்க. இதனால வந்து எந்த மாதிரி வந்து விளைவுகள் வந்து நடக்க போகுது அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. அதே சமயம் நம்மளுடைய மாசிலமணிக்கு வந்து என்ன ஆச்சு, அவர் வந்து உயிரோடு தான் இருக்காரா, பொழிச்சாரா, செத்தாரா அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த சிந்தாமணி அஞ்சலி வந்து ஒரு காலத்துலேயும் திறந்தாத ஜென்மங்க. அவங்க வந்து நம்மளுடைய மாசிலமணி வந்து ஒரே அடியை வந்து டார்ச்சர் தாங்காத போட்டு தள்ளலான்னு வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தாங்க நம்மளுடைய மாசிலாமணி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவர் வந்து பொழைச்சி வந்து நம்மளுடைய இலக்கிய கிட்ட எல்லா உண்மையெல்லாம் வந்து சொல்லி இந்த ஆஞ்சலியை வந்து தவிடுபடியாக்கி வந்து தூக்கி ஜெயிலில் வந்து போட்டு களி திங்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து மாமாவுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து எப்படி வந்து பதறி அடிச்சுக்கிட்டு என்னாச்சோ அப்படின்றத வந்து ஓடி போய் பார்க்க போகிறாங்க. இதில் வந்து என்ன மெடிக்கல் மிராக்கல் நடந்திருக்கு, ஏன் அவரால் வந்து பேச முடியாது, கை கால் அசைக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் இலக்கிய கேள்வி மேலே வந்து கேள்வி எழுப்ப போகிறாங்க. எங்கே வந்து கண்டுபிடிச்சிருவாளோ இலக்கியா அந்த பைத்திலே வந்து இந்த அஞ்சலி சிந்தாமணி வந்து நடுங்கிட்டு வந்து இருக்காங்க. பரபர எபிசோட எதாவது நடக்க போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வந்து காட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.